ஹாய், வெல்கம் டு அம்மா கைமணம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடிய பெங்காலியோட ஸ்பெஷல் சாட் ஆலு கப்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக முதல்ல நம்ம கப்லி மசாலா ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் 1 டீஸ்பூன் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், கூடவே 1/2 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துருங்க. அவ்வளோதான், எல்லாமே நல்லா வறுப்பட்டு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட கப்லி மசாலா தயாராகிடுச்சு. இனி நம்ம ஆலு கப்லி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக நான் 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு குக்கரில் 4 விசில் விட்டு வேக வச்சு தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸ் துண்டுங்களாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். இப்போ இதில் 1/4 கப் வேக வச்ச பட்டாணி சேர்த்துக்கலாம். வெள்ளை பட்டாணியை 4 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் 6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். கூடவே 1/4 கப் முளைக்கட்டிய கருப்பு கொண்டக்கடலை, இதை பச்சையாகவே சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் பொடியாக கட் பண்ண வெங்காயம், கூடவே 1/4 கப் பொடியாக கட் பண்ண வெள்ளரிக்காய், இது கூடவே 1 மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே பொடியாக நறுக்கின மல்லி இலை, கூடவே 1/4 கப் பொடியாக நறுக்கின தேங்காய், இது கூடவே 1/4 கப் வேர்க்கடலை, இது கூடவே தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் பிளாக் சால்ட், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இதை நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க. கூடவே 1 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் புளி விழுது சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்களவு புளியை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நம்ம அரைச்சி எடுத்துருக்க கப்லி மசாலா சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துருச்சு. நம்மளோட சுவையான ஆலு கப்லி ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. அவ்வளோதான். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, ருசியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.